السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مصليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم إني وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين وقال أيضا إن صلاتي نسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت أنا أول المسلمين صدق الله مولانا العليم. وقال النبينا صلى الله عليه وسلم في الألوهية لصاحبها بكل شعر حسنا صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, துல்ஹஜ் மாத பிறை 2ஆம் நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்திலே செய்ய வேண்டிய அமல்கள் அனைத்தையுமே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு விருப்பமான அமல்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை கடந்த வாரங்களிலே நாம் அலசி பார்த்தோம். அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான், வலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா லியذكروا اسم الله على ما رزقهم الله من بهيمة الأنعام. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு வசனத்திலே அல்லாஹு சொல்லுவான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். அல்லாஹுவின் அடையாள சின்னங்கள் நிறைய இந்த உலகத்தில் இருக்கிறது. அதிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பாக சில விஷயங்களை நமக்கு சொல்லுவான். காபாவை அடையாள சின்னம் என்று சொல்லுவான், சஃபாவை அடையாள சின்னம் என்று சொல்லுவான், மருவா என்ற மலையை அடையாள சின்னம் என்று சொல்லுவான், ஹஜருல் அஸ்வதை அடையாள சின்னங்கள், மகாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்று காபாவை கட்டிய அந்த படிக்கட்டை கூட அல்லாஹ் அடையாள சின்னம் என்பதாக சொல்லுவான். அடையாள சின்னங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுகின்ற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அரஃபாவும் அடையாள சின்னங்கள், முஸ்தலிஃபாவும் அடையாள சின்னங்கள், மினா அடையாள சின்னங்கள். அதை தொட்டுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்பானியும் அடையாள சின்னம் என்பதாக சொல்லுவான். இஸ்லாமியர்களின் அடையாள சின்னங்களிலே அல்லாஹ்விற்கு விருப்பமான அடையாள சின்னங்கள் நிறைய இருக்கிறது. அதிலே குர்பானியும் ஒன்று என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கின்ற ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், அதன் மீது அவனுடைய பெயர்களை சொல்லி அறுக்கப்படுகின்ற ரத்தங்களை ஓட்டப்படக்கூடிய இந்த நிகழ்வுக்குத்தான் குர்பானி என்று சொல்லப்படும். இஸ்லாத்தின்
அடையாள சின்னங்களில் இது ஒன்று என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். பணமாகவோ பொருளாதாரமாகவோ, அது மட்டுமல்ல, பிராணிகளாகவோ நேரங்களாகவோ காலங்களாகவோ எவைகள் எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்யப்படுகிறதோ அவைகள் அனைத்துமே குர்பானி என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சொல்லுவான், தியாகம் என்பதுதான் குர்பான். தியாகம் என்பதுதான் குர்பான். அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய உடைமை பொருட்கள், சொத்து சுகங்கள், நேரங்கள், காலங்கள் இவைகளை அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கு மட்டும் செய்யக்கூடிய தியாகத்திற்குத்தான் குர்பானி என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் அன்பை மட்டும் பெற வேண்டும். அது காசாக இருந்தாலும் சரி, தன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதை அறுத்து கொடுப்பதற்கு அல்லாஹ்விற்கு விருப்பம் இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக அது குர்பான் என்பதாக சொல்லப்படுகிறது. தன்னுடைய பொருளையும் உயிரையும் அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நினைவு நாட்கள் நமக்கு முன்னால் வந்து நிற்கிறது. தன்னுடைய மகனை, பச்சிலம் குழந்தையை அறுத்து அல்லாஹ்விற்காக வேண்டி பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன சம்பவங்கள், அதற்காக வேண்டி முயற்சித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தன்னை தியாகம் செய்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், தன்னுடைய பொருளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தியாகம் செய்ய தயாராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் நினைவுக்கு வரக்கூடிய இந்த நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குர்பானி அல்லாஹ்விற்காக வேண்டி அவனுடைய அன்பையும் அவனுடைய நேசத்தையும் அவனுடைய ஆணைக்கிணங்க அவனுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஈதுல் அல்ஹா அந்த பெருநாளிலே 10ஆம் பிறை ஹஜ்ஜுடைய துல்ஹஜ்ஜினுடைய 10வது பிறையிலே அறுத்து பலியிடக்கூடிய இந்த நிகழ்வுதான் இஸ்லாமியர்களின் மார்க்கத்திலே குர்பானி என சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அதனால்தான் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கிறது? ஒரு உயிருள்ள பிராணியை அறுத்து இரத்தங்களை ஓட்டுவதால் நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது? இதனால் பொருளாதாரத்தில் என்ன வளர்ச்சிகள் இருக்கிறது என்றெல்லாம் நாம் யோசிக்கின்ற காலங்கள் இன்று, எல்லாம் சிந்திக்கக்கூடிய நேரங்கள் இன்று. இறைவனுடைய ஆணை மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நோக்கத்தில் கொடுக்கப்படக்கூடியதுதான் குர்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உன் மகனை நீ அறுத்து பலியிடு என்று சொன்னான். ஏன் என்று கேட்கவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் எனக்கு பயன் என்ன என்று கேட்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே நோக்கம், அல்லாஹ் சொல்லிவிட்டான், கட்டுப்பட வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும், இறைவனுடைய ஆணையை மீறக்கூடாது, அவனுடைய ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றுகின்ற நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவின் சோதனைகளிலே வெற்றி பெற்றதின் காரணமாக சுவனத்தில் இருந்து ஆட்டை இறக்கி, உன் பிள்ளைக்கு பகரமாக, இஸ்மாயிலுக்கு பகரமாக இந்த ஆட்டை அறுத்து பலியிட வேண்டும் என்பதாக அல்லாஹ் கடமையாற்றினான். இந்த குர்பானி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்துவிட்டது. இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தே நடந்து கொண்டிருக்கிறது குர்பானி. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரே நோக்கம்தான், அல்லாஹுவின் உத்தரவு. அல்லாஹு அறுத்து கொடுக்க சொன்னான். அதனால் எனக்கு என்ன பயன் வந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹு சொன்னான் என்ற ஒரே காரணத்தினால் அறுத்து கொடுக்கப்படக்கூடிய அந்த பிராணிகளுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்பானி பிராணிகள் என்பதாக சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நஃபிலான வணக்கங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். சுன்னத்தான வணக்கங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஃபரலான வணக்கங்கள் அது நேரங்களிலே செய்ய வேண்டும். தினந்தோறும் ஃபரலான வணக்கங்கள் அந்தந்த நேரத்திலே செய்ய வேண்டும். இது இறைவனுடைய விதிகள், இறைவனுடைய கடமைகள் கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்
குர்பானி என்பது ஒரு நிபந்தனைக்குள்ளாக்கப்பட்டது. துல்ஹஜ் மாதத்தில் தான் கொடுக்கப்பட வேண்டும். துல்ஹஜ்ஜில் ஆரம்ப பிறையில் இல்லை, கடைசி பிறையிலும் அல்ல. துல்ஹஜ் மாதத்திலே 10வது பிறை, 11வது பிறை, 12வது பிறை, இந்த 3 நாட்களில் தான் கொடுக்க வேண்டும் என்பதாக குர்பானிக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குர்பானிக்கு நிபந்தனைகளையும் செய்திருக்கிறான். மற்ற நாட்களிலே குர்பானி கொடுப்பது கூடாது. இன்றைய தினத்திலே குர்பானி கொடுக்க முடியாது. எல்லா நேரங்களிலும் குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. குர்பானிக்கு 3 நாட்கள் கொடுக்கப்பட்ட துல்ஹஜ்ஜினுடைய 10, 11, 12 இந்த நாட்களில் தான் குர்பானி கொடுக்க முடியும். இந்த குர்பானிக்கு மட்டும் நிபந்தனைகள் அல்லாஹ்விடத்திலே கொடுக்கப்பட்டவைகள். கண்ணியமானவர்களே, இந்த 3 நாட்களை கழித்து விட்டால் மற்ற எந்த நாட்களிலும் குர்பானி கொடுப்பது கூடாது, அது முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இந்த குர்பானி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகளின் அந்த பிறப்பிலே ஆரம்பத்திலே அவர்களின் 2 பிள்ளைகள் ஹாபில் காபில் என்ற 2 பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு பெண்ணை மணம் முடிக்கின்ற விஷயத்தில் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை வந்தது. அதை தீர்வு செய்வதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்பானி கொடுங்கள் என்பதாக சொல்லுகிறான். அதிலே 2 பேர்கள் ஹாபில் காபில் என்று 2 பேர்கள், 2 பேர்களும் குர்பானி கொடுக்கிறார்கள். ஒருவர் விவசாயியாக இருக்கிறார், காபில் என்பவர் விவசாயியாக இருக்கிறார். அவரிடத்தில் இருக்கக்கூடிய தொழி கோதுமைகளை போன்ற தோல் போன்ற மட்ட ரகமான பொருட்களை கொண்டு அந்த தானியங்களை அவர் குர்பானி கொடுத்தார். ஹாபில் என்று இருக்கக்கூடிய ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கொடுத்த ஒரு ஆடை அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தரமான, பிடித்தமான, அழகான, எந்த ஒச்சமும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் அன்றைய காலத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் கொடுத்தார்கள். இந்த 2 குர்பானியையும் அல்லாஹு தஆலா எப்படி ஏற்றுக்கொண்டான்? அல்லாஹ் இறை வசனத்திலே சொல்லுவான், 2 பேருடைய குர்பானியையும் ஒருவருடைய குர்பானியை நாம் ஏற்றுக்கொண்டோம், வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி அதை கரித்து விட்டோம் என்று சொல்லுகிறான். அன்றைய காலகட்டத்திலே கொடுக்கப்பட்ட குர்பானிகளை நாம் உண்ணக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே குர்பானியுடைய மாமிசங்களை உண்ணக்கூடாது. ஆடு அறுக்கப்பட்டு குர்பானியை கொடுக்கப்பட்டு அது மலையினுடைய உச்சியிலே கொண்டு போய் வைத்தார்கள். அது வானத்தில் இருந்து வந்து நெருப்பினால் கரிக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நெருப்பால் அது கரிக்கப்பட்டால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் மறையிலே சொல்லி காட்டுகிறான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே வந்த குர்பானி என்பதாக சொல்லப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இது போன்ற நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய தொழுகை நேரங்களை தவறுவதற்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரங்கள், தங்களுடைய விலங்கினங்கள் தங்களுக்கு இடையூறாக இருப்பதை நினைத்து அவர்களை அல்லாஹ்வின் பாதையிலே குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் அறுத்து பலியிட்டார்கள், குர்பானி கொடுத்தார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்பானியை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய குர்பானியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனார் கொடுத்த ஒரு குர்பானியை அது எப்படிப்பட்ட குர்பானியாக கொடுத்தார்கள்? நல்ல கொழுத்த ஆடுகள், திருப்தியானது, மனதுக்கு பிடித்தமானது, அழகானது, எந்த ஒச்சமும் இல்லாதவைகளை கொண்டு குர்பானி நிறைவேற்றப்படும் என்பது அவர்களின் வரலாறுகளில் இருந்து நமக்கு விளங்குகிறது. ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய குர்பானிகளாக நாம் இருக்க வேண்டும். கொடுக்கின்ற குர்பானிகளை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய குர்பானிகளாக ஆக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான். இறைவனுக்கு செய்யப்படும் குர்பானி என்பது ஒரு வணக்கம், அது ஒரு அமல். இது அமலாக இருக்கின்றது. இந்த அமலை நாம் செய்கின்ற நேரத்திலே கருமித்தனம் இருக்கக்கூடாது, கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களை, மன நிறைவோடு தாராளமாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலியுறுத்தி கூறுகிறார்கள், உங்களுடைய குர்பானி கிடாக்களை நீங்கள் அழகானதாக, எந்த குறைகளும் இல்லாமல்
அவைகளை நீங்கள் உங்களுக்கு பிரியமானதாக வளர்க்கக்கூடிய உங்கள் பிள்ளையை வளர்ப்பது போன்று அதை நீங்கள் வளர்த்து அதை அறுத்து கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். அல்லாஹ் உயர்வானவன், அவன் உயர்வான விஷயங்களைத்தான் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹு ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன், அழகானவன். அல்லாஹ் யுஹிப்புல் ஜமால, அழகான விஷயங்களையே அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொடுக்கின்ற குர்பானிகளின் விஷயத்திலே கருமித்தனங்கள் இருக்கக்கூடாது, கஞ்சத்தனங்கள் இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வெறுப்புடன் கொடுக்க கூடாது. ஏதோ கடமைக்காக வேண்டி குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்க கூடாது. அடுத்தவர்கள் நாம் குர்பானி கொடுக்கவில்லையே என்று யாராவது சொல்லிவிடுவார்களோ என்று நினைத்து கொடுத்து விடக்கூடாது. உண்மையாக மன உறுதியாக அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது அளப்பெரும் அன்புடையவர்களாக கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். உங்களுடைய குர்பானி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த குர்பானியை போன்றிருக்க வேண்டும். தன் மகனை அறுத்து கொடுக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு உணர்வுகள் வருமோ அது போன்று நீங்கள் உங்களுடைய பிராணிகளை அறுத்து கொடுக்கின்ற நேரத்திலே உங்களுடைய மகனை அறுத்து கொடுப்பதை போன்ற உணர்வோடு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முக்கியமான அந்த சோதனைகளில் இந்த சோதனை அல்லாஹ்விற்கு பிடித்தமானது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். கருமித்தனத்தோடு கொடுத்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிறர் பார்க்கும்படி கொடுத்தால் அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வேண்டா வெறுப்போடு கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் தேவையற்றவன். நாம் கொடுக்கின்ற குர்பானி அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நாம் அறுக்கின்ற அந்த ஆடு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நாம் அறுக்கின்ற அந்த ரத்தம் ஓட்டுகின்றோம் அல்லவா, அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. மாமிசங்கள் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. ஆடுகளின் எலும்புகள் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா என்று சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் கொடுக்குகின்ற அந்த கரிகளும் எலும்புகளும் இரத்தங்களும் எனக்கு வந்து சேருவதில்லை. அது எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு பிடிக்காது. லை யனாலல்லாஹ், அல்லாஹ்விற்கு அது தேவையில்லை. வலாக்கின், உங்களிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஆட்டிலே அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கின்ற அந்த தக்வா மட்டும் எனக்கு தேவை என்று சொல்லுகிறான் அல்லாஹ். நான் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்குகிறேன். இந்த அன்பும் பாசமும் இந்த இறை நேசமும் அல்லாஹ்வின் இறை எச்சமும் யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அதுதான் குர்பானி என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நீங்கள் கொடுக்குகின்ற அந்த ஓட்டுகின்ற ரத்தங்களும் கரிகளும் எலும்புகளும் எனக்கு வந்து சேருவதில்லை, ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தக்வா மட்டும் தான் எனக்கு வந்து சேருகிறது என்று அல்லாஹ் சிறப்பாக சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, குர்பானியின் மூலமாக நமக்கு என்ன லாபம் இருக்கிறது? பொதுவாகவே வியாபாரம் செய்கிறோம், லாபம் இருக்கிறது. விவசாயம் செய்கிறோம், லாபம் இருக்கிறது. ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம், லாபம் இருக்கிறது. ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நாம் செய்கிறோம் அல்லவா? சஹாபாக்கள் கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, குர்பானி கொடுக்கிறோம், என்ன நமக்கு காரணம்? அதிலே நமக்கு என்ன இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய மூல காரணம் என்னவென்று சொன்னால், சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சுன்னத்துகள் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பின்னால் அந்த சஹாபிகள் கேட்டார்கள், நாயகமே, இந்த குர்பானி கொடுப்பதாலே நமக்கு என்ன லாபம்? குர்பானி கொடுப்பது சுன்னத்தை இப்ராஹிம், இப்ராஹிம் நபியினுடைய சுன்னத் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் அதனால் லாபம் என்ன நமக்கு? கண்ணியமானவர்களே, ஃபில் உலுஹியத்தில் சாஹிபிஹா பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பிராணியை குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மைகள் அவர்களுக்கு எழுதப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள்.
நீங்கள் கொடுக்கின்ற பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை உங்களுக்கு எழுதப்படும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌமுன் நஹர், துல்ஹஜ் 10ஆம் நாள் நீங்கள் ஒரு மனிதன் செய்யும் நற்செயல்களிலேயே அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான நற்செயல் என்னவென்று சொன்னால் அவன் பிராணிகளை அறுத்து இரத்தங்களை ஓட்டுவதுதான் மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, வேறு எதுவுமே இந்த நாட்களிலே செய்வது அல்லாஹ்விற்கு அவ்வளவு பிடித்தமானது அல்ல. குர்பானி கொடுக்கக்கூடிய இரத்தங்களை ஓட்டக்கூடிய அந்த நிகழ்வு தான் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து பேசுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை நாளிலே குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த கிடாக்கள், குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த பிராணிகள் மறுமை நாளிலே தனது கொம்புகளோடும் தன்னுடைய ரோமங்களோடும் தங்களுடைய உடல்களோடும் தங்களுடைய கால்களில் குளம்புகளோடும் முன்னால் கொண்டு நிற்க வைக்கப்படும். முழுமையாக்க மறுமையிலே நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். இங்கே அறுத்து கூறு போடப்பட்ட குர்பானி கறி, இங்கே அறுத்து வந்த ரத்தத்தை ஓட்டிய அந்த ரத்தங்கள், துண்டு துண்டாக ஆக்கப்பட்ட அந்த கரிகள், கால்கள், தலைகள் அனைத்தையுமே நாளை மறுமையிலே கொம்போடு வந்து நிற்கும் என்று சொன்னார்கள், தலையோடு வந்து நிற்கும் என்று சொன்னார்கள். உடல் முழுக்க அது உருவம் கொடுக்கப்பட்டு அந்த குர்பானி வந்து நிற்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குர்பானியினுடைய அந்த பிராணியின் மூலத்தில் அல்லாஹ் இன்றைய தினத்திலே நாம் கொடுக்கின்ற எந்த நோக்கத்தில் கொடுத்தோமோ அது போன்று வந்து நிற்கும். நல்ல முறையிலே கொடுத்திருந்தால் நல்ல பிராணியாக வந்து நிற்கும். ஏதோ ஒத்தல சத்த, அதாவது வீணா போன விஷயங்களை கொடுப்போம் என்று சொன்னால், வத்தல் தொத்தலை கொடுத்திருந்தோம் என்று சொன்னால் அது போன்றுதான் வந்து நிற்கும். நாளை ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு அது ஒரு வாகனம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, வத்தல் தொத்தலாக இருந்தால் ஏறி உட்கார்ந்தாலே உடைந்து விடும். நல்ல புஷ்டியாக, நல்ல பருமனாக, நல்ல கிடாக்களை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களை, அடுத்த ஹதீஸிலே பெருமானார் இப்படி சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் துல்ஹஜ்ஜினுடைய 10 அல்லாஹ்விற்காக வேண்டிய ஒரு பிராணியை அறுத்து கொடுப்பதற்கு அவன் கழுத்தின் மீது கத்தியை வைத்த உடனே ரத்தம் பூமியில் சிந்துவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். இன்னொரு விஷயத்தையும் பெருமானார் வலியுறுத்தி சொன்னார்கள், எச்சரித்து சொன்னார்கள், குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் துல்ஹஜ்ஜினுடைய 10, 11, 12 இந்த நாட்களிலே இவர்கள் குர்பானி கொடுக்காமல் இருப்பார்களே ஆனால் என்னுடைய ஈதுகாவிற்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆடு அறுத்து கொடுப்பதினால் ரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதை பெருமானார் ஹதீஸிலே நமக்கு சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், அல்லாஹ் தஆலாவினுடைய அன்பை பெற, அவனுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் 10 அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி ஒரு மாடை அறுத்து கொடுத்தார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. ஒரு மாடை ஒருவருக்கு அறுக்கலாம், ஒரு மாடை 7 பேர்களுக்கு அறுக்கலாம். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். 7 பேர்களுக்கு குறைவாக அறுக்கலாம், ஒரு நபருக்காக வேண்டி ஒரு மாட்டை அறுக்கலாம், அதே 7 நபர்களுக்காக வேண்டி அறுக்கலாம். 7ஐ விட அதிகமாக அறுக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது மட்டுமல்ல, அந்த 7 நபர்களும் ஒரே நிய்யத்தில் இருக்க வேண்டும். ஒருவருக்கு கரி நிய்யத் இருக்குமே ஆனால் 7 பேருடைய குர்பானியும் கூடாமல் போய்விடும். இத்தனை கிலோ கறி வரும் என்பதாக நினைத்தாலே அங்கே குர்பானியுடைய நன்மைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆடு வாங்குகிறோம், வாங்குகின்ற நேரத்தில் அது எத்தனை கிலோ இருந்தால் நமக்கு தேவையில்லை. ஒரு வருடம் பூர்த்தி ஆகிவிட்டதா என்று மட்டும் பார்ப்பதுதான் நமக்கு நோக்கம். 2 பல்கள் போட்டு விட்டதா என்று பார்க்க வேண்டும் என்றுதான் நோக்கம். அல்லது காயடிக்கப்பட்ட ஆடுகள் 6 மாதமான ஆடுகளாக இருந்தாலும் அது பார்ப்பதற்கு 1 வருடமாக இருக்குமேயானால் குறும்பை ஆடுகளை நீங்கள் அறுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது.
இல்லை என்று சொன்னால் ஒரு வருடங்கள் பூர்த்தியான ஆடுகளை நீங்கள் அறுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. மாடுகளாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாயிருக்க வேண்டும். ஒட்டகங்களாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியாயிருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே 10 ஆண்டுகள் வாழுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடங்களும் பெருமானார் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே 2 குர்பானி கொடுப்பார்கள். ஒன்று தனக்காக வேண்டியும் இன்னொன்று தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டியும் கொடுப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியை கொடுப்பதற்கு காலங்கள் எல்லாம் அவர்கள் கடைசி காலத்திலே அலி ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், அலியே, நீங்கள் இருக்கும் காலம் வரை, நான் இறந்து பின்னால் நீங்கள் இருக்கும் காலம் வரை எனக்காக ஒரு குர்பானி கொடுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கும் காலம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தங்களுக்கும் குர்பானி கொடுப்பார்கள் என்று வரலாறுகள். இறந்து போனவர்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா கூடாதா? தனக்கு முந்தி கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். தன்னுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் இறந்து போனவர்களுக்கு குர்பானி கொடுக்கலாம். தம் பிள்ளைகளுக்கு குர்பானி கொடுக்கலாமா என்று சொன்னால் தன் கடமையை நிறைவேற்ற வேண்டும். தன் மீது கடமையாகிவிட்டால் தான் கொடுக்க வேண்டும். தன் பிள்ளைகள் சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தனியாக கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூட்டு குர்பானி என்பது வியாபாரம் அல்ல. கூட்டு குர்பானி என்பது வணக்கம். அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்பானி. நம்மால் கொடுக்க முடியவில்லை, கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடியவர்களிடத்தில் நம்முடைய குர்பானி பங்குகளை கொடுத்து நம்முடைய நன்மைகளை தேடிக்கொள்வதுதான் அது நோக்கம். அதிலே வியாபாரங்கள் அங்கே இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வசதியானவர்கள் கூட்டு குர்பானியிலே சேருவது சரியல்ல. வசதியானவர்கள் ஆடு அறுத்து கொடுப்பதற்கு வசதி உள்ளவர்கள் ஆடு அறுத்து கொடுப்பது சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசதி இல்லை, ஆடு அறுப்பதற்கு, ஆடு வாங்கி அறுப்பதற்கு வசதி இல்லை என்று சொன்னால் அவர்கள் மாட்டு குர்பானி, ஒட்டகத்தினுடைய குர்பானிகளிலே சேர்ந்து கொள்ளலாம் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயங்களை நமக்கு ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பேணுதலான விஷயங்கள் குர்பானியிலே இருக்க வேண்டும். 7 நபருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த 7 நபர்களுடைய குர்பானியை தனித்தனியாக பிரித்து கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதிலே கறி நோக்கம் இல்லை, எத்தனை கிலோ வரும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கொடுப்பது மட்டும் இறைவனுக்காக வேண்டி கொடுக்குகின்றோம் குர்பானி என்பதை நாம் முற்றிலுமாக நினைத்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் இறைவனுடைய இறையச்சத்தோடு கொடுக்குகின்ற அமல்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே பலன் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராணிகளை அறுத்து கொடுக்குகின்ற நேரத்திலே அவரவர்கள் அறுப்பது சிறந்தது. யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்கள் அறுப்பது சிறந்தது. 7 நபர்கள் சேர்ந்து கூட்டு குர்பானி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் 7 நபர்களும் கூட்டு குர்பானிக்கு முன்னால் நிற்பது சிறந்தது. அதில் அறுக்க தெரிந்தவர்கள் அறுப்பது சிறந்தது. அறுக்கின்ற பொழுது இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன் குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்த என்று சொல்லி வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம மின்க வலக்க என்று சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பின்னால், அறுத்ததற்கு பின்னால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரப்பனா தகப்பல் மின் ஹபீபி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹலீலிக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதுபோன்று என்னுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டுதல் வேண்டும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அதுபோன்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் நமக்கு வரக்கூடிய நாட்களிலே அரஃபா தினம் வருகிறது. அரஃபா தினத்திலே நோன்பு வையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபா தினம் முதல் ஆண்டின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, வரக்கூடிய ஆண்டின் பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அரஃபா தினத்தில் யார் நோன்பு வைக்கிறார்களோ 2 வருடத்தினுடைய நன்மைகள் கொடுக்கப்படுகிறது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அரஃபா தினத்திலிருந்து நாம் பிறை 13 வரை தக்பீர் சொல்ல வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் பிறை 9வது அரஃபா சுபுகுலில் இருந்து பிறை 9, 10, 11, 12, 13 அசர் வரை மொத்தம் 23 நேரங்கள் வக்துக்களை தவறாமல் தக்பீர்களை ஓத வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. ஆண்களும் ஓத வேண்டும், பெண்களும் ஓத வேண்டும். அதிலே ஜமாத்தோடு சேர்ந்தால் ஜமாத்தோடு ஓத வேண்டும். ஜமாத்து தொழுகை கிடைக்கவில்லை என்று தனியாக தொழுதால் தனிமையிலே ஓத வேண்டும். தொழுகை கலாவாகிவிட்டால் கலாவை நிறைவேற்றிவிட்டு அதிலும் ஓத வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால்தான் கடந்த வாரத்திலே நாம் சொன்னோம், இந்த முந்திய பத்திலே அதிகம் அல்லாஹுவின் பெயர்களை உச்சரியுங்கள், அல்லாஹ்வினுடைய நாமங்களை அதிகம் உச்சரியுங்கள். மற்ற நாட்களில் உள்ள அமல்களை விட துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்திலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே வரவேற்புகள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நாம் சொன்னோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த துல்ஹஜ் பத்திலே செய்யக்கூடிய எல்லா அமல்களையும், எல்லாருடைய குர்பானிகளையும், எல்லாருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி அருள வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும், நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு தக்பீர்களையும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வதுடன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பெருநாளை எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமலும் எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமலும் கொண்டாடக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடிந்து நல்லோர்களின் கூட்டத்திலே எழுப்பப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாகுரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.